இந்த பொண்ணு எப்பயுமே அந்த ரவுடி கூடயே சுத்திட்டு இருக்கான்றத அவங்க அம்மா பாத்துடுறாங்க. அதனால வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது அவன் அந்த அளவுக்கு மோசமான ஆள் இல்ல, சின்ன சின்ன ஃப்ராட்தனம் பண்ணுவான், அவன் நல்லவன் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே சோகத்துல இருப்பா. ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்க போது யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறீங்களோ பேர் கொடுக்க சொல்லி அவங்க டீச்சர் சொல்லுவாங்க. அவளுக்கு லாங் ஜம்ப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தும் அவ நேமே கொடுத்துருக்க மாட்டா. அந்த சின்ன பையன் அந்த ரவுடி கிட்ட ஆன் மரியாக்கு லாங் ஜம்ப்ல மெடல் வாங்கணும்னு ஆசை, ஆனா அவ பேரே கொடுக்கல, நான் அவ நேம கொடுத்துடுறேன், அவளை கலந்துக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த ரவுடியுமே அந்த பொண்ணு கிட்ட போட்டியில கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் கலந்துக்கிட்டாலும் கண்டிப்பா அந்த சார் என்ன ஆட விட மாட்டாரு, அதுக்கு நான் கலந்துக்காமலே இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றா. நீ சொன்ன அந்த ஏஞ்சல் இருக்க மலை ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்திலே தான், நான் வேணா உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ அந்த ஏஞ்சல் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா கண்டிப்பா மெடல் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணதுனால அந்த பொண்ணுமே இதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க அம்மா கிட்டயும் அந்த மலைக்கு மேல போறதுக்கு பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. அந்த மலைக்கு மேல தேவதையா வர்றதுக்கு 2000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆலக்ஸ் பண்றான். ஆன்மரியா கூட சேர்ந்து இப்போ எல்லாருமே மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. ஏஞ்சல் எப்போ வரும்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் விசில் அடிச்சுக்கிட்டே கேமராவோட நடந்து வராரு. இதை பாக்குற அந்த பொண்ணுக்கு ஏஞ்சல் மாதிரியே தெரியுது. அவர் அந்த பொண்ணு கிட்ட வந்து ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. நீங்க தான் ஏஞ்சலான்னு கேட்டா அவர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணோட மூஞ்சி மாறதை பார்த்து ஆமா நான் தான் ஏஞ்சல், உன்னோட விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த பொண்ணுமே காதல ஒரு விஷயத்த சொல்றா. ரொம்ப கஷ்டம் தான், ஆனா நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாம் இறங்கி போனதுக்கு அப்புறம் ஏஞ்சலா வேஷம் போட சொன்னவன் இப்ப தாடி மியூசியமா வந்து நிக்கிறா. நல்ல வேலை உன் மூஞ்சி அந்த பொண்ணு பார்க்கல அப்படின்னு திட்டிட்டு அவன் கீழே போயிட்டான். இப்ப சேகர் கூட அந்த சின்ன பொண்ணு இருக்கிறத அவங்க பிடி சார் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப அப்பா கொடுத்த ஷூவை போட்டு ஓடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சார் போட்டோ காமிச்சு இந்த போட்டோல இருக்க ரவுடியை நீ தான் செட் பண்ணி அமைச்சான்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறான். பயந்து போன பொண்ணு இப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இப்ப ஆன்மரியாவை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்ப சேகருமே பாக்குறதுக்காக வந்தா இந்த பிடி சார் கண்டிப்பா என்ன ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க விட மாட்டாரு, எனக்கு யாருமே இல்லன்றதுக்காக தானே அவர் அப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். இப்ப சேகருமே பயங்கர கோவத்தோட போய் இந்த சார் இருக்கிற இடத்துக்கே போய் அந்த சாரை பயங்கரமா அடிச்சுட்டு வந்துட்டான். இப்ப அந்த சார் நெஞ்சில இவன் காலை வச்சு இவனை ஃபர்ஸ்ட் அடிக்க கூப்பிடும்பொழுது ஒன்னு சொல்ல சொல்லியிருப்பா, திஸ் இஸ் ஃபார் ஆன் மரியா ஸ்டூபிட் மக்கி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். 3 நாள் ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருக்கும். இப்ப 3வது நாள் ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கும் பொழுது முதல் 2 ரவுண்ட்ல சுமாரா தான் ஜம்ப் பண்ணிருப்பா. கடைசி ரவுண்ட்ல நல்லா ஜம்ப் பண்ணா போதும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஏஞ்சலா நம்பிட்டு இருக்க துல்கர் வந்து அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்றாரு. உன்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த ஷூ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ லேஸை டைட் பண்ணி விட்டுட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போறாரு. கடைசி ஜம்புக்கு அந்த பொண்ணு ஓடி போய் நல்லா ஜம்ப் பண்ணிடுறா. கடைசியில அவங்க அப்பாவுமே வேலையை விட்டுட்டு இந்த பொண்ணுக்காக இந்தியாக்கே திரும்பி வந்துருவாரு. கடைசியா இந்த பொண்ணு லாங் ஜம்ப்ல மெடலுமே வாங்கிட்டுறா. அவங்க குடும்பமும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.